கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கக்கா, தம்பிக்கு எக்ஸாமுக்கு லேட் ஆயிடுச்சு. தம்பி 10th +2 வாடா? +2க்கா. எக்ஸாமுக்கு முன்னாடி நல்ல இதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, லாஸ்ட் மினிட்ல வந்து வாங்கலாமா? ஒரு வாரமா உடம்பு சரியில்லக்கா, நேத்து தான் வேலைக்கு போனேன், கையில காசே இல்ல. நீ கேட்டது எல்லாமே எடுத்துட்டா. டிரான்ஸ்பரண்ட் பவுச்சு, பென்சிலு, ஸ்கேலு, பேனா எல்லாமே எடுத்துட்டேன். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இல்ல. ஐயோ, எக்ஸாமுக்கு வேற மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கிருந்து நான் போய் தேடுறது? பக்கத்து கடையில் கேட்டு பாக்குறீங்களா? நான் வரும்போது தான்க்கா அந்த கடையில கேட்டு வந்தேன். 250 ரூபா வித்துறாங்க, அதை விட கம்மி ரேட்லாம் காலி ஆயிடுச்சான். என் ஒரு நாள் சம்பளமே 250 ரூபா. கவர்மெண்ட் எதுக்குதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னே தெரியலக்கா. கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன, உனக்கு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தானே வேணும்? இந்த பாட்டில் ரெடி, சாயங்காலம் வரைக்கும் நான் உனக்கு வாங்கி வைக்கிறேன். நம்மள ஆளுக்கெல்லாம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கா ஆச்சு? 200 ரூபா ஆச்சுடா. உன் தம்பி நல்லபடியாக எக்ஸாம் எழுத சொல்லு. சரிக்கா, நான் வரேன். தம்பி, அம்மாக்கு 200 ரூபா தரணும். அம்மா வந்தா சொல்லிடு, ரொம்ப பசியா இருக்கு. 10 ரூபா பிஸ்கெட் தப்பா. இந்தாங்க பிஸ்கெட், அம்மா வந்தோடனே சொல்லிடுறேன். நான் வரேன்ப்பா, மறந்துடாத அம்மா நான் சொல்லிடு. சரி சொல்லிடுறேன். A few moments later. யாருப்பா இந்த கிழிஞ்சு பொண்ணு வாங்கினது? வாங்கக்குள்ள பார்த்து வாங்க கூடாது. நான் தாமா வாங்கினேன். ஒரு பாட்டி வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு போனாங்க. சரி, அது கிழியாத நோட்டை கேட்டு வாங்க வேண்டியதானே? அவங்க கிட்ட இருந்தே அந்த ஒரு கிழிஞ்சு போன 10 ரூபா தான்மா. அவங்க ரொம்ப பசியில இருந்தாங்க, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதான் நான் கொடுத்து அனுப்பிட்டேம்மா. நம்மள்ட்ட கிழிஞ்சு போன நோட்டு நிறைய கிடக்குது, இதையும் சேர்த்து பேங்க்ல போக்குள்ள மாத்திக்கலாம் விடு. அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், அவங்க நம்மளுக்கு 200 ரூபா கடன் தரணுமாவே, அது தந்துட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. காசு இருக்கிறவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கணுன்ற எண்ணமே வர மாட்டேங்குது. ஆனா காசு இல்லாதவன் பாத்தியா, எப்ப அடப்பட்டாலும் வாங்கின கடனை கொடுத்துட்றாங்க. அக்கா, டாய்ஸ் பார்க்கணும். உள்ள போயிடுங்க. சரிக்கா. மா, உங்க பர்ஸ் ஒண்ணு தொலைஞ்சிருச்சு இல்ல, அது கிடைச்சிச்சா? ஆஹாக்கா, இன்னும் கிடைக்கலக்கா, தொலைஞ்சு 6 மாசம் ஆகுது. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பர்ஸ் உங்களுதான் பாருங்க. ஆமாக்கா, இது என் பர்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்க வச்ச பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 2 பவுன் செயினுக்கா, இது அம்மாக்காக ஆசையா வாங்கினேன். ஆமா, இந்த பர்ஸ் எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? லாஸ்ட் டைம் கடைக்கு வந்தீங்களே, அப்போ உங்க பர்ஸ் இங்க தான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதுல கான்டாக்ட் நம்பர், வீட்டு அட்ரஸ் எதுவுமே இல்லை, அதனாலதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போச்சு. இது நான் தொலைச்சி 6 மாசம் ஆகுதுக்கா. நீங்க நினைச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிருக்கலாம்ல. 6 மாசம் இல்ல, நீங்க ஒருவேளை வரவே இல்லாட்டாலும் அந்த பர்ஸ் அப்படியே தான் இருந்திருக்கும். எங்களுக்கு உழைக்கிறது ஒட்டினாலே போதுண்டா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் போய் டாய்ஸ் பாக்குறேன். ஒரு சின்ன ரெக்வஸ்டா, பர்ஸ்ல கான்டாக்ட் நம்பரை, வீட்டு அட்ரஸ் எதையாவது ஒன்று எழுதி வைங்க. சப்போஸ் தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், யாராவது உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்களே. சரிக்கா. அக்கா, குடிக்க தண்ணி இருக்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. இந்த வருஷம் வேற வெயில் அதிகமா இருக்குமாமா, எப்படி சமாளிக்க போறோன்னே தெரியல. இந்த தண்ணி. இப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. A few moments later. கௌஷிக்கு, தண்ணி எங்க எடுத்துட்டு போற? வெயில் அதிகமா தானே இருக்குன்னு சொன்னீங்க, அதான் காக்கா குருவிகளை போய் தண்ணி வைக்கிறேன். ஆமால, நானில இருந்து மறக்காம நானே தெருவில் தண்ணி வச்சிடறேன். இன்னைக்கு மட்டும் நீ போய் வச்சிட. ஏன்பா, ஷெட்யூல் கிளாஸ்க்கு மணி ஆயிடுச்சு தானே, நீ கொஞ்சம் கூட பொறுமையா நம்ம சிஸ்டம்ல உட்காந்துருக்க. கௌஷி ஒர்க் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து சொன்னா, அதான் போற அவசரத்துல எடுத்து வந்துட்டு இருக்கேன். A few moments later. கௌஷிக்க, அண்ணன் உனக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கான். நீ கூட இல்லாம எங்க போயிட்டு வர? அண்ணனுக்கு ஷெட்டிலுக்கு மணி ஆயிடுச்சு, அதான் அவனோட பேக் எடுத்துன்னு வந்தேன். சாரிப்பா, நான் தான் புரிஞ்சுக்காம உங்க 2 பேரையும் திட்டேன். நீ ஷெட்யூல் கிளாஸ் கிளம்பு, அவனுக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் இருந்தா நானே எடுத்து கொடுத்துக்கிறேன்.